திடீர் திருப்பமாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருப்பது மீண்டும் விவாத பொருளாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளை கேட்டு பெற்ற திருமாவளவன் அதில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிட போவதாக அறிவித்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் மாற்றம் ஏற்பட போவதாலேயே தேர்தலில் போட்டியிட போவதாக கூறினார். அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை பாஜக உடைக்க முயற்சி செய்யும் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். அப்போது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதாக பேசப்பட்டது. அதேபோல் கூட்டணி கட்சி தலைவர்களும் இது குறித்து திருமாவளவனிடம் பேசியதாக சொல்லப்பட்டது. அதே வேளையில் சட்டப்பேரவை தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடுவது பற்றி அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டது. கூட்டணி ஆட்சி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கணித்து தேர்தலில் போட்டியிடுகிறாரா, அமைச்சராக துணை முதல்வராக திட்டமா என வெவ்வேறு விதமாக ஆராயப்பட்டது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய நோக்கம் தவறாக சித்தரிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்திருக்கிறார். அவருக்கு பதிலாக காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் புதிய வேட்பாளராக ஜோதிமணி என்பவரையும் அறிவித்திருக்கிறார்.